ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பெங்களூருவில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து கொண்டே ஆந்திராவில் லேடி டான் என்ற வலம் வந்த இளம்பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். உயர் ரக கஞ்சாவை வெளிநாடுகளுக்கு கடத்தும் அளவுக்கு பெரிய நெட்வொர்க்கை இவர் நடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆந்திராவின் விஜயநகரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 28 வயதான கதே ரேணுகா பெங்களூருவில் ஒரு தனியார் IT நிறுவனத்தில் மென் பொறியாளராக வேலை செய்து வந்தார். அவர் தனது நண்பர் சூர்யா காளிதாஸ் என்பவருடன் சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார். ஆந்திரா மற்றும் ஒடிசா எல்லையில் விளையக்கூடிய மிக வீரியமான ஷீலாவதி ரக கஞ்சாவை கொள்முதல் செய்து அதை பெங்களூரு மற்றும் தமிழ்நாட்டிற்கு கடத்தத் தொடங்கினார். இதற்காக ஆந்திராவின் நச்சிப்பட்டினம் பகுதியில் பிரத்யேகமாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளார். ஒடிசா பழங்குடியின மக்களிடமிருந்து வெறும் 5000 ரூபாய்க்கு கஞ்சாவை வாங்கும் இவர் அதை தமிழகம் வழியாக இலங்கைக்கும் கடத்தி சென்றுள்ளார். இதற்காக தனியார் கார் ஓட்டுநர்களையும் இடைத்தரகர்களையும் அவர் வேலைக்கு அமர்த்தியுள்ளார். ரகசிய தகவல் அடிப்படையில் அனகாப்பள்ளி மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து இவர்களை கண்காணித்தனர். ரேணுகாவும் அவரது நண்பர்களும் காரில் கஞ்சாவை கடத்தி சென்ற போது நச்சிப்பட்டினம் அருகே போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். இந்த சோதனையில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 74 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரேணுகா உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மென் பொறியாளராக இருந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.